இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல என்ன நினைச்சுன்னா, ஸ்டார்ட் பண்ண உடனே சாண்ட்ரா நான் டாஸ்க் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு விக்ரம்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி திவாகரை வந்து கிச்சன் டீம்ல இருந்து வெளியாக்குங்க, அவங்க இருந்தா நான் வந்து செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு, அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விக்ரம் சொல்றாரு அதெல்லாம் முடியாது, திவாகரை வெளியாக்க முடியாதுன்னு. அப்படி சொல்லி இருக்கும் போது வந்து பிரியங்கா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு கெஸ்டா. நம்மளாம் நடுராத்திரில ஒரு ஹோட்டலுக்கு போனா என்ன பண்ணுவோம், நேரா குளிக்க போவோம் இல்ல தூங்க போவோம். ஆனா அந்த பிரியங்கா நேரா கிச்சனுக்கு வந்து கிச்சன் க்ளோஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்து ஆமா க்ளோஸ் ஆச்சு, நான் தான் ஹெட் செஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வியானா வந்து இல்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரியங்கா வந்து ஒரு சப்பாத்தி கேக்குறாங்க. உடனே காண்டான சாண்ட்ராக்கா நேரா விக்ரம்கிட்ட போயிட்டு நான் தானே ஹெட் செஃப், நான் யாரை வேணா வேலை விட்டு தூக்கலாம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டுட்டு நேரா வந்து கிச்சனுக்கு போய் திவாகரை வந்து கிச்சன் விட்டு வெளியே நிக்க சொல்றாங்க. சிவனேன்னு சப்பாத்தி பிசைஞ்சு இந்த வியானாவை வந்து அங்க போங்க சொல்லிட்டு இவங்க வந்து பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணி கொடுத்துறாங்க பிரியங்காக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் விக்ரம்கிட்ட வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, திவாகர் எல்லாம் வேலை செஞ்சா நான் செய்ய முடியாது, அவங்க மாத்துங்கன்ட்டு. அதுக்கு விக்ரமும் சரி பார்வம் சரி யாரும் ஒத்துக்கவே இல்லை. அப்படியே ஸ்கிப் பண்ணா மறுநாள் ஆயிடுது. காலங்காத்தால எஞ்சி மஞ்சுரி வந்து பல்லு கூட வளர்க்காம கானவீனத்தை கூப்பிட்டு எனக்கு ஒரு தாலாட்டு பாட்டு பாட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவரும் பாடுறாரு. பாடினதுக்கு அப்புறம் பிரியங்கா வந்து கனிக்கிட்ட ஒரு பாட்டும் ரம்யா கிட்ட ஒரு பாட்டம் பாட சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்புறம் பார்வும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாரு வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து யூனிஃபார்ம்லாம் கேட்கறாங்க, நீங்க வேலை செய்யலைன்னா யூனிஃபார்ம் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஆனா சாண்ட்ரா நான் கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க. நீங்க வேலை செய்யலைன்னா வந்து உங்களுக்கு சம்பளமும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க பாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து சூப்பரா ஒரு வேலை பண்ணாங்க. அது என்னன்னா பாருவே இரிட்டேட் பண்ணிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த பீஸே வந்து வாயடிச்சு போச்சேன்ட்டு. நான் கூட நினைச்சேன் சாண்ட்ராக்கா சாதாரணமா தான் டாஸ்க் பண்ணுவாங்கன்ட்டு, பார்த்தா சொர்ணாக்கா மாதிரி சூப்பரா பண்ணாங்க. அர்ஜுன் கூட அவ்வளவு ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஆனா சாண்ட்ராக்கா சிங்கிள் ஆளா இருந்து அந்த தலைமையை மாத்த வச்சுட்டாங்க. அதாவது விக்ரம் வந்து அவரே ரிசைன் பண்ணிட்டாரு. அந்த ஹோட்டலே கலவரமா போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆளுக்கு மட்டும் செம்ம சந்தோஷம், வேற யாரு, நம்ம திவ்யா அக்கா தான். எப்ப கமல் வீட்டின் வந்து அந்த பிராங்க் பண்ணாரோ அதோட அரோரா வந்து அவர் கையை பிடிச்சவங்க தான் விடவே இல்லை. இதை துஷார் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளும் ஏதாச்சும் பண்ணாதான் நம்ம கையை வந்து பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டு ஏதோ பண்றாரா என்னன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் திவ்யா கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்காரு. அப்புறம் விக்ரம் அழுவ, இதை பார்த்துட்டு கெஸ்ட்ல வந்து ஒரு ஆள் அழுவ, அப்புறம் வந்து தனியா போய் அமித் அழுவ, ஒரே அழுகையா இருந்துச்சு பிக் பாஸ் வீடே. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓட் பண்ணி சபரியை வந்து மேனேஜரா சூஸ் பண்றாங்க. பாஸ்ல குட் லக் ஸ்டாச்சுவா இருந்தது பேட் லக் ஸ்டாச்சுவா மாறிடுது. திவாகர் வந்து ஒரு குட் லக் ஸ்டாச்சுவா மாறிடுறாரு. ஆனா யாரு மாறினாலும் பார்வதி மட்டும் அவங்க பொசிஷன்ல அப்படியே தான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. இதுக்கு வந்து சபரி மேனேஜரா ஆகாமலே இருந்திருக்கலாம். டாஸ்க் முடிஞ்சதும் வந்து இருக்கிற கெஸ்ட பிக் பாஸ் கேட்கிறாரு, யாரு உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு. அதுக்கு வந்து பிரவீனையும் சபரியும் வந்து இருக்கிற கெஸ்ட் வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ அதனால பிரவீனும் சபரியும் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கேப்டன் போட்டியில வந்து கலந்துக்குவாங்க. அப்புறம் வந்து இருக்கிற கெஸ்ட்லாம் வந்து சில அட்வைஸ்லாம் பண்றாங்க, இவங்களுக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க. அதோட ஷோ முடியுது. இப்போ அப்படின்னு வந்து போயிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.